ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வைகோ இல்லன்னா துரை வைகோ தான் வரணுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கமில்லை. அப்படின்னா நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாமே. முதலாவத்தை தேடுவதற்காக கண்ணீர் வடிக்கிறார். உள்ள வராரு. வாரிசு அரசியல் எதிர்த்து தானே வைகோவை தனி அரசியல் கட்சி கண்டாரு. தனி அரசியலுக்கு நாங்களாக காணவில்லை. திமுகவுடன் மதிமுகவுக்கு இல்லாத முரண்பாடா? ஒரு கட்சியிலே கூட்டணி இருப்போம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்னொரு கட்சியோட கூட்டணி போவோம். அவரது மரணமும் கட்சி கொடுத்த நெருக்கடியால தான் நடந்துச்சு அப்படின்னு மல்லை சத்யா சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்னதாகவே அதை சொல்லி இருக்கலாமே. அவர் பணம் சம்பாதிக்கிறதையே குறியாக வைத்திருந்தாரே தவிர. தலைவர் வைகோ சூழல் கைதியாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாரு. யாரால் சூழல் கைதியாக அவர் இப்ப இருக்கார்? தலைவரை ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் நான் அவர் மீது இப்படிப்பட்ட விளக்கத்தை, இப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அடுத்த கட்ட நகர்வுங்கிறது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதற்கென்று இல்ல, அவர் தான் துரோகியாச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் கட்சி சார்பாக யாரும் காட்டல. ஆதாரம் இருக்கிறது என்று தலைவரும் சொல்லிவிட்டார். முத்துரத்தனத்தோட தொடர்பு இல்லை என்று மறுக்கவில்லை. முத்துரத்தனம் தான் கட்சியை விட்டு நீக்கி வைக்கப்பட்ட நபராச்சு சார். இந்த கள்ள உறவை வைத்திருக்கக்கூடிய மனைவியோடு எப்படி ஒரு கணவன் வாழ்வான்? நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு ரவிச்சந்திரன் சார். வணக்கம். வணக்கம் சார். நக்கீரன் வாசகர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப கட்சிக்குள்ள நடந்த மல்லை சத்யா விசஸ் வைகோ இடையிலான இந்த பிரச்சனை இப்போ வேறு கட்டத்துக்கு போயிருக்கு. மல்லை சத்யா முதல் முறையா மௌனம் கலைத்திருக்காரு, தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. இப்படி என்ன துரோகி பட்டம் சுமத்தி இருக்க வேண்டாம் எனக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. முதற்கட்டமா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவர் தேம்பி தேம்பி அழுததையும் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். கண்ணீர் வெடித்த அடுத்த மறுநிமிடமே அவர் தெளிவா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் திருப்பதியிலே போய் ராஜபக்சேக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற பொழுது என் உயிர் போயிருக்கலாம் என்கிறார். உண்மையிலே நடந்த விஷயம். தலைவர் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுதலை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அப்படி சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே ராஜபக்சே வந்த அங்க கருப்பு கொடி காட்டுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த வேளச்சேரி மணிமாறன், மகளிரணியினுடைய மல்லிகா தயாளன் போன்றவர்கள் தான் கருப்பு கொடி காட்டினார்கள். காட்டி முடித்த பிறகுதான் அந்த இடத்துக்கு வந்தார்கள் சத்யா அவர்கள். ஆகவே அதுவுமே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இந்த மாதிரி பொய்களைத்தான் சொல்கிறார்களே தவிர, எங்களுக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நான் உள்பட நிர்வாக குழு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை அவரிடத்திலே. நாங்கள் கேட்டதெல்லாம் கழகத்தை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்மூலமாக்க துடிக்கின்ற பெரியவர் துரைசாமியோடு நீங்கள் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறீர்கள். இது நான் வைத்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் வைத்த குற்றச்சாட்டு. தலைவர் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். முத்துரத்தினத்தோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள். சமீபத்தில் நடந்த ஈரோடு பொதுக்குழுவுக்கு கூட முத்துரத்தினுடைய காரில் தான், அவர் அனுப்பி வைத்த காரைத்தான் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பயன்படுத்தினார். நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்று வரைக்கும் மறுப்போ அதற்கு பதிலோ எந்த விதத்திலும் சொல்லாமல் நீலி கண்ணி வடிக்கிறார் இந்த சத்யா என்பதுதான் உண்மை. சார், 31 வருஷமா கட்சியில இருந்திருக்காரு, கட்சிக்காக உழைச்சிருக்காரு, அவர் சொத்தை எல்லாம் இழந்திருக்காரு. 6 தேர்தலாம் நின்று அதனாலதான் நிறைய சொத்துக்களை இழந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவரை போகிற போக்குல நீலக்கண்ணீர் வடிச்சாருன்னு சொல்றதெல்லாம் நியாயமா? பத்திரிகையாளர்கள் ஆகிய உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் சத்யா எவ்வளவு சொத்து வைத்திருந்தார். ஒரு சாதாரண சிறு ஹோட்டல் நடத்திவிட்டு அங்கு சின்ன சின்ன அந்த ஒரு சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடியவர்களை பார்த்து கைடு வாரி வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் சத்யா. இன்னைக்கு அவருடைய சொத்து கணக்கை பாருங்கள், பல கோடிக்கு அதிபதி. ஒவ்வொரு தேர்தலிலும் மிகப்பெரிய வசூல் செய்து வெற்றிக்கு பாடுபடாமல், நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பணம் சம்பாதிக்குவதையே குறியாக வைத்திருந்தாரோ தவிர அவர் இந்த கட்சிக்கு வந்து எதையும் இழந்ததில்லை. இப்போ என்னை போன்றவர்கள் நாங்களும் 30-32 ஆண்டுகளாக பணியாற்றித்தான் வருகிறோம். நான் மட்டுமல்ல, இன்றைக்கு சல்லடை போட்டு சலித்து எடுத்திருக்கிறோம். பதவிக்கு பணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஒரு சிலர் தான் இன்னும் இருக்கிறார்கள்.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இயக்கத்துக்காக செலவழித்தவர்கள் இந்த சத்யா மட்டும்தான். சத்யா போன்று இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி, தலைவருடைய பெயரை பயன்படுத்தி அதிகமாக சம்பாதித்தவர்கள் என்பதை இந்த உலகமே அறியும். இல்ல சார், அவர் சொல்றாரு தலைவர் வைகோ சூழல் கைதியாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாரு. யாரால் சூழல் கைதியாக அவர் இப்ப இருக்காரு? யார் அவர் அப்படி சூழல் ரீதியாக கைது பண்ணியிருக்கிறது? பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை எந்த சக்தியும், இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் சுற்றி வளைத்த பொழுது கூட அவர் எந்த விதத்திலும் கலங்க மாட்டார். அப்பேற்பட்டவரை யாரும் சூழல் கைதியாக வைத்திருக்க முடியாது. எங்கள் முதல் நிர்வாக குழு கூட்டத்தில் அனைவரும் நான் உள்பட குற்றம் சாட்டி பேசுகின்ற பொழுது தலைவர் அவர்கள் சரி இவ்வளவு காலம் பயணித்தார், நம்மளோடு அவர் தவறு செய்திருந்தாலும் இனிமேல் திருந்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள். அதற்கு பிறகும் இவர் திருந்துவதாக இல்லை. 2-3 நாட்களில் நாங்கள் சமாதானம் செய்து 2-3 நாட்களில் நாங்கள் அதை சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில பத்திரிகையாளர்களை அழைத்து நான் சும்மா பெயரளவுக்குத்தான் இணைந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். அவர் அதே போல எந்த குற்றச்சாட்டும் இயக்கத்தின் மேல் அவர் வைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் சரி தலைவர் இருக்கட்டும் என்று ஒரு நம்பிக்கையில் செய்தார். மீண்டும் தவறு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் தான் இணைத்து வைத்தார். நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். இல்ல சார், இணைத்து வச்சப்ப கூட துரை வைகோ தனது இடது கையை தான் கொடுத்தாரு, அதுலயும் கையில செல்போன்லாம் வச்சிருந்தாருங்கிற விமர்சனங்கள்லாம் வருது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா துரை வைகோவுக்கு விருப்பமே இல்லை இந்த இணைப்புல அப்படிங்கறத. பத்திரிகையாளர்கள் இப்ப நானும் பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி போட்டிருந்த பிறகு பார்த்தேன், ஒரு பத்திரிகை வலது கையை கொடுத்த மாதிரி இருக்கு, ஒரு பத்திரிகை இடது கையை கொடுத்த மாதிரி. போட்டோ திருப்பிட்டேன்னா அது இடது கையை கொடுத்த, அவர் இடது கையை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இப்ப எந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் சமீபமாக அவர் மூஞ்சியிலே ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு இறுக்கமாகவே இருந்தார். அவருடைய நண்பர்கள் எனக்கு தெரியும், அவருடைய நண்பர்கள் தான் இப்போ வெளியில போனவங்க எல்லாம் ஒரு சில ரொம்ப நெருங்கிய உறவு இன்னும் இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளலாம் என்று பேசி அது ஃபெயிலியர் ஆகிவிட்டதாக எனக்கு நம்ப தகுந்த செய்திகள் வந்தன. இது வரம்பு மீறிய பேச்சாக இருந்தாலும் எங்கள் தலைவர் மீது, எங்கள் தலைவரை ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் நான் அவர் மீது இப்படிப்பட்ட விளக்கத்தை, இப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அங்கும் அவருக்கு கதவு திறக்கப்படாது. நாங்கள் ஏன் சார் அதுக்கு முன்னாடி வைகோ போய் முதல்வரை சந்திச்சுட்டு வந்தாரு, அதனால அப்படி சொல்றீங்களோ? இல்ல, அதெல்லாம் இல்ல. நாங்கள் அதாவது இது மரியாதை நிமித்தமாக தலைவர் சந்தித்தார்கள். நாங்கள் திராவிட இயக்கத்தின் போர்வால் அவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 81 வயதாகிவிட்டது. மீண்டும் திராவிட இயக்கத்தை கடைசி காலம் வரை திராவிட இயக்கத்துக்காக பணியாற்றினார் என்பதுதான் அவருடைய வரலாறாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் ஒரு சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டு நாங்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ விடக்கூடாது என்ற காரணத்தினால் தலைவர் அவர்கள் உறுதியாகவே இருந்தார்கள். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற அதே தான் சொல்றாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவுக்கு 80 வயதுக்கு மேலாயிடுச்சு, அதனால அவர் தனது அடுத்த வாரிசா தனது மகனையே நியமிக்க விரும்புறாரு, அதுதான் அந்த பிரச்சனையோட மையக்கண் ஊற்றுக்கண் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல, அவர் ஒரு காலம் விரும்பவில்லை. நிர்வாக குழு கூட்டத்திலே கூட்டி எங்களுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலே அண்ணன் துரை வைகோ அவர்கள் இந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கு கூட ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒரு நபரால் ஏற்பட்ட பொழுது அந்நியாரம் ஓடி எனக்கு கரம் கொடுத்தார். அவர் அரசியலுக்கு அன்றைக்கு வரவில்லை. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாமே, ஆளுங்கட்சி அன்றைய அதிமுக எம்எல்ஏவால உங்களுக்கு பிரச்சனையாமே என்று என்னை போன்றவர்களுக்கு குரல் கொடுத்து கரம் கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆகவே கழக தோழர்கள் அனைவரும் இப்படிப்பட்டவர் நம்ம வந்தால்தான் இயக்கத்தையும் தொண்டர்களையும் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அவரை நாங்களாக அழைத்து வந்தோம். துரை வைகோ விரும்பியோ அல்லது தலைவர் விரும்பியோ வரவில்லை. தலைவர் விரும்பவே இல்லை. கடைசி வரை வாக்கெடுப்பு நடத்தி 106 பேரில் 104 பேர் வாக்களித்துத்தான் அவரை கொண்டு வந்தோமோ தவிர முன்கூட்டியே இதுவரைக்கும் எதுவும் அந்த மாதிரி திட்டமிடவில்லை. இது திட்டமிடாமல் தானாகவே மல்லை சத்யாவும் துரை வைகோ தான் வரணும்னு வாக்களித்த நபர் தானே, அவரையே வெளியேற்றுவது சரியா அப்படிங்கறதானே எப்படி சொல்ல முடியும்? 2 நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள். அந்த 2 நபர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு. ஆனா மல்லை சத்யா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்டு தான் போட்டேன்,
நான் யாருக்கு வாக்களிக்க என் மீது சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் காமிச்சிட்டு போட்டேன் அப்படின்லாம் இப்ப சொல்லியிருக்காருல்ல. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சத்யா அவர்களுக்கு கேட்கிறேன். ஒரு முதன்மை செயலாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒரு துணை பொதுச் செயலாளர் அன்றைக்கு அரசியலை பகிர்ந்து கொள்வது வழக்கம் உண்டு மற்ற இயக்கத்திலும் எங்கள் இயக்கத்திலுமே கூட. ஆனால் அவர் நிர்வாக குழு கூட்டத்தில் அவர் மீது குற்றம் சுமத்தியவுடன் எனக்கும் துரை வைகோவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவரை மனதார ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 2 நிமிடம் கூட அவர் கூட நான் பேசியதில்லை என்கிறார். ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் ஒரு முதன்மை செயலாளர் பேசாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை உங்களுடைய வாயிலாகவே நான் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஒரு தொடர்பு இருந்தால் தானே இயக்கம் நடத்த முடியும். ஒரு துணை பொதுச் செயலாளர் நான் பேசியதே இல்லை என்று சொன்னால் அப்போ ஒரு மனதில் என்ன இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது அல்லவா? இல்ல, இங்க என்ன கேள்வி எழுதுனா, இப்ப வைகோ இல்லைன்னா துரை வைகோ தான் வரணுமா? இப்ப நீங்க இருக்கீங்க, திரு ரவிச்சந்திரன் ஆகிய நீங்க இருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகளால் அறியப்பட்ட ஜீவன் போன்றவர்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் விட 4 வருடம் கட்சி பணியாற்றின துரை வைகோ தான் முக்கியமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது இல்லையா? அதாவது இந்த இயக்கத்திற்கு ஒரு இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஆற்றலும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடியவர், அனைத்து மக்களாலும் விரும்பக்கூடியவர். இப்போ கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை, திருத்தணி வரை அனைத்து தொண்டர்கள், பல தரப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். இப்போ எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது? அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்க ஒரு நேசிக்கக்கூடியவரைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அவர்களை சீவன் அண்ணன் போன்றவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. எங்கள் மாவட்டத்தில் என்னை விட தகுதியான நபர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளராக வருவதற்கு. என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் ஓரளவுக்கு எங்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் என்னை விரும்பினார்கள். ஆகவே அது தலைவருக்கு சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். என்னை விட சீனியர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களை ஏன் எடுக்கலன்னா இந்த செயல்பாட்டுக்கு இவர்தான் பொருந்தும் என்கிற காரணத்தினால் எடுத்தார்கள். காரணம், நான் மதுராந்தகம் தொகுதியிலே நான் பல ஒரு தொழில் நிறுவனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் நன்றாக வேலை செய்திருந்தால் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு ஹெட்வெயிட்டாக இருந்தார், மக்களை சரியான முறையில் அணுகவில்லை என்று குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்னிடத்தில். இவருக்கு உறவினர்கள் என்று என்னுடைய மாமா தான் சத்யா என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆகவே வெற்றி தோல்வி பற்றி சிந்திக்கவில்லை. இன்னொன்று, நான் இதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. தேர்தலுக்கு தேர்தல் வசூல் செய்து சொத்துக்கள் வாங்குவதவே வழக்கமாக கொண்டிருந்தார். வெற்றி பெற வேண்டும் என்று நோக்கமில்லை. எங்கள் இயக்கம். நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாமே. இது வரைக்கும் அவர் கட்சியை விட்டு நீக்கினதாக எந்த தகவலும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, வசூல் செய்யறாருன்னு. அப்பேற்பட்ட நபரை துணை பொதுச் செயலாளரா நீங்க இத்தனை வருடம் நியமிக்க விட்டது, செயல்பட விட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி வேணும் இல்லையா? பல தடவை தலைவர்கள் அவர்கள் அதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருந்துவார் என்று எண்ணி வாய்ப்பு கொடுத்தார்கள். இப்போ கடைசியாக இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களோடு கரங்கோர்த்து கொண்டு இயக்கத்திற்கு ஒரு சிறு துரும்பளவு ஒரு இடையூறு செய்யலாம் என்று வருகின்ற பொழுதுதான் எங்கள் போன்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஏன் அப்படி பொறுத்து கொள்ள வேண்டும்? தலைவர் வைகோவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நல்லது செய்திருந்து 100 தவறு செய்திருந்தாலும் அவர் சொல்லி திருத்தி விடலாம் என்று நினைப்பார்கள். நல்லது செய்ததை மட்டுமே அவர் மனதிலே வைத்திருப்பார். தவறு செய்தவர்களை ஈஸியாக மன்னித்து விடுவார். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் தலைவர் அவர்கள். ஆகவேதான் திருந்துவார் என்று எண்ணினோம். நிர்வாக குழு கூட்டத்திலே அவரை அருகாமையிலே வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், பல பதிவுகள் வந்தது நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அவ்வளவு பார்க்காமல் அதற்கு பதில் அளித்தவர்களை மட்டும் பார்க்கிறார். அப்ப என்ன போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு பதில் சொன்னதை பார்த்தீங்கன்னா அப்ப அவங்க போட்டிருக்கதையும் பார்த்திருக்கணும்ல. நீங்க விவரம் தெரியாத ஆள் இல்லை என்று நாங்கள் சொல்லிய குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்லாம என் மீது துரோகி என்று சொல்கிறார் என்று கண்ணீர் தான் வடிக்கிறவரை தவிர அந்த தொலைக்காட்சியிலே கூட இருக்கலாம் இந்த மாதிரி என்பது இந்த குற்றச்சாட்டு சொன்னார்கள், அதற்கு நான் மறுப்பு தெரிவித்தேன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? எங்குமே சொல்லவில்லை. நாங்கள் சொல்லிய குற்றச்சாட்டு அப்படியே இருக்கிறது. அவர் பதில் சொல்லாமல் மக்களிடத்திலே ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக கண்ணீர் வடிக்கிறார். மல்லை சத்யா தனது அறிக்கையில சொல்றாரு, சார் இந்த துரோகி பட்டத்துக்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துருக்கலாம், இது தலைவர் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா ரொம்ப வேதனைப்பட சொல்றாரு இல்லையா? அதுவும் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் துரோகி என்றால் என்னை துரோகி என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
நீங்கள் செய்தது துரோகமா இல்லையா? இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு ஒரு துணை பொதுச் செயலாளர் இயக்கத்தையும் தலைவரையும் துரை வைகோ அவர்களையும் கடுமையாக விமர்சனம், சாதியை சொல்லி விமர்சனம் செய்கிறார். அவர் வீட்டு இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு அங்கே தங்கி இருந்து விட்டு வருகிறார். இப்படி பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். நான் என்னை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் அப்பா கூட பிறந்த தம்பி அதிமுக வேட்பாளர், ஒன்றிய கவுன்சிலருக்கு 1996. என் தாய் மாமனார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், நான் மறுமலர்ச்சி திமுகவின் வேட்பாளர். கடுமையாக எதிர்த்து வேலை செய்தேன். என் சித்தப்பாவும் தாய் மாமனாரும் சம்பந்திகள். ஆகவே 2 பேரும் இந்த சிறு பையனிடத்திலே தோற்று விட்டால் அசிங்கம் என்று சொல்லி அவர் 2 பேரும் ஒரே வேட்பாளராக மறுபடியும் தேர்ந்தெடுத்து ஒருவருக்கு வேலை செய்து 4 ஓட்டிலே தோற்றேன். அது மாதிரி இயக்கம் என்று வருகின்ற பொழுது சொந்த பந்தத்தையே ஒதுக்குவோம். எங்கள் இயக்க தோழர்கள், இவர் நண்பர் என்று சொல்லிக்கொண்டு இயக்கத்துக்கு துரோகம் விளைவிக்கின்றவர்களை போய் சந்தித்து இந்த மாதிரி உறவாடி விட்டு வருகிறார் என்று சொன்னால், அப்போ இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவங்களுக்கு திட்டமிடலை இவர்தான் செய்து கொடுக்கிறார் என்பது எங்களுடைய திட்டவட்டமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் கண்ணீர் வடிப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்ப மல்லை சத்யா கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அல்லது துரோகிகள் சொல்லக்கூடியவங்க கூட பழகிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா அது மதிமுக தலைமைக்கும் பொருந்தும் இல்லையா? திமுகவுடன் மதிமுகவுக்கு இல்லாத முரண்பாடா? இப்ப கூட்டணி ரீதியாக தொடர்புல இருக்கீங்க, இது சரியான முடிவா இருக்குமா? மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் நுழைந்து விடக்கூடாது என்று, அதாவது கூட்டணி கட்சிகள் மாறுவது தமிழ்நாட்டிலே இயல்பு. இன்று ஒரு கட்சியிலே கூட்டணி இருப்போம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்னொரு கட்சியோடு கூட்டணி போவோம். மதவாத சக்திகள் நுழைந்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் டாக்டர் கலைஞரிடத்திலே தலைவர் வைகோ அவர்கள், உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தோமோ அதே மாதிரி தலைவர் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி கரம் கொடுத்தார். அதன்படி இன்று 8 ஸ்டாலின் உள்ள வராரு. அந்த வாரிசு அரசியல் எதிர்த்து தானே வைகோவை தனி அரசியல் கட்சி கண்டாரு. மறுமலர்ச்சி திமுக எதிர்த்து வாரிசு அரசியல் என்று நாங்கள் ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் நாங்கள் இருந்தோம். தனி அரசியலுக்கும் நாங்களாக காணவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே அன்றைக்கு விரும்பத்தகாத ஒரு சில சம்பவங்கள் நடந்து தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை நீக்கினார்களோ தவிர நாங்களாக வாரிசு அரசியல் என்று கைகாட்டி விட்டு வரவில்லை. ஒரு காலம் வாரிசு அரசியல் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் நெல்லை மாவட்டத்துக்கு தளபதி ஸ்டாலினை அழைத்துக் கொண்டு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். இதுல சார், இப்ப ஈரோடு முன்னாள் எம்பியா இருந்த கணேசமூர்த்தி, அவரது மரணமும் கட்சி கொடுத்த நெருக்கடியால தான் நடந்துச்சு அப்படின்னு மல்லை சத்யா சொல்றாரு. இல்ல அது தவறான குற்றச்சாட்டு. ஏன் அவர் துணை பொதுச் செயலாளராக இருந்த பொழுது இப்போது இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் முன்னதாகவே அதை சொல்லி இருக்கலாமே. அவர் இப்போது அவருக்கு நெருக்கடி வருகின்றது என்று சொன்னவுடன் பலவேரை நீ வா என்று கூட்டு சேர்ப்பதற்காக இப்படி ஒரு பலியை சொல்கிறாரே தவிர, இன்றளவும் எங்கள் ஈரோடு பொதுக்குழுவிலே அண்ணன் தியாகவேங்கை கணேசமூர்த்தி அவர்களுடைய பையன் கலந்து கொண்டார். எங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் துரை வைகோ வேட்பாளராக நிற்கின்ற பொழுது எங்களுக்கு கரம் கொடுத்தார். இன்றைய தினம் கூட திருப்பூரிலே, நேற்று எண்ணுகிறேன், திருப்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய பையன் எங்களோடு கலந்து கொள்கிறார் என்று சொன்னால், அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாத விஷயங்கள் மல்லை சத்யாவுக்கு தெரிகிறதா? அவர் வேண்டுமென்றே இன்னும் பல விஷயங்களை கூட சொல்லுவார். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தலைவர் அவர்களெல்லாம் இனிமேல் அவருக்கு பதில் சொல்லக்கூடாது என்கின்ற காலகட்டம் வந்துவிட்டது. ஆகவேதான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னை போன்றவர்களே பதில் சொல்லுவோம். தலைவருடைய தகுதி மிக உயர்ந்தது. இன்றைக்கும் நல்ல முறையாக விலகி சென்றவர்கள் யாரும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லவில்லை. தலைவர் மீது நன்மதிப்பு வைத்திருக்கிறார். சென்னையிலே ஒரு நபர் சொல்கிறார், கட்சியிலிருந்து விலகிவிட்டார், சத்யாவுக்கு இவ்வளவு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமா, ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டும் தலைவர் அப்படி என்று விமர்சிக்கிறார். தலைவருடைய தலைமையில தான் என் பெண்ணின் திருமணம் நடக்க வேண்டும், சாகுவரை என் தலைவர் தான் என்கிறார். சென்னையிலே ஒரு முக்கிய நபர், எங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றவர், அவ்வளவு மரியாதை வைத்திருக்க. அவர்கள் தான் உண்மையாக தலைவரை நேசித்தவர்கள். எனக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் அதற்காக தலைவரை விமர்சிப்பவர்கள் எந்த காலத்திலும் தலைவரை உண்மையிலேயே மனதில் வைத்திருக்காதவர்கள் என்றுதான் நாங்கள் எண்ணுகிறோம். இல்ல, இப்ப மல்லை சத்யா சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, திமுகவோட பி டீம்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. மதிமுகவில் என்னை விமர்சிக்கிறவங்க தான் உண்மையிலேயே பிஜேபியோட பி டீமா இருக்காங்க.
வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க மதவாதத்துக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் மதிமுகவுக்குள்ளேயே பிஜேபியோட பி டீமா சிலர் செயல்படுறாங்கன்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அதாவது மதிமுகவில இருந்து நிர்வாகிகள் யாரும் சத்யாவை பி டீம் என்று பண்றோம் நாங்க இதுவரைக்கும் சொல்லல. இல்ல உங்க இந்த நீங்க ஆலோசனை குழு கூட்டம் நிர்வாக குழு கூட்டத்துல எல்லாம் அப்படி பேசினதாக தகவல் வெளியானுச்சு, அதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு என்னமோ? இல்ல நிர்வாக குழு கூட்டத்துல யாருமே இவர் திமுக அவருடைய இது பண்றாருன்னா நாங்க சொல்லல. இவர்தான் துரை வைகோ அமைச்சராக எண்ணுகிறார், பிஜேபியோடு பேசுகிறார் என்ற வதந்தியை கிளப்பியவரே இவர்தான் என்பது எங்களுக்கு இவர் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. இனியும் பொறுத்திருந்து நீங்கள் பார்க்கலாம், பிஜேபியோடு இவர்தான் கரங்கோற்பார் என்று எங்களுக்கு தகவல் வருகிறது. நாங்கள் ஒரு காலமும் மதவாத சக்திகளை இல்ல சார். அவரு அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து பெரியார் அண்ணாவில இருந்து இந்த வழியில வர்றவனா அப்படின்னு அவர் தன்னை மறுபடியும் கிளைம் பண்ணிக்கிறார். அவர் போயிட்டு இப்படி பிஜேபியோட அணி சேருவார்னு சொல்ல முடியும்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் பெரியார் அண்ணாவை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த அளவுக்கு பெரியாரை நேசிக்கிறார்களோ அதை விட ஒருபடி மேலே சென்று பெரியாரையும் பெரியார் கொள்கைகளையும் அண்ணாவின் லட்சியங்களையும் சொல்லக்கூடிய ஒப்பற்ற தலைவர் வைகோ அவர்கள்தான். அதிலிருந்து நாங்கள் பிறள மாட்டோம். ஒரு காலத்திலே வாஜ்பாயோடு திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இருந்தோம். ஆனால் நாங்கள் இருந்த பொழுது எந்த விதத்திலும் மதத்தை பரப்புவதற்கோ மதத்துக்கு எதிரான செயல்களையே செய்ய விடாமல் செயல் திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையிலே செயல்பட்டோமே தவிர, இன்றைக்குள்ள மோடி அரசாங்கமும் அமித்ஷா போன்றவர்களும் இருக்கின்ற பொழுது நாங்கள் பிஜேபியை இங்கு வேறொன்ற விடமாட்டோம் என்கின்ற காரணத்தினால் தான் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பது வைகோவுக்கும் அவருடைய சன்னான துரை வைகோவுக்கும் தான் உண்டோ தவிர இவர்தான் பரப்புகிறார் பிஜேபியோடு மந்திரிக்கு பேசிவிட்டார் என்று. நாங்கள் மந்திரியை எங்கள் தலைவரோ எங்கள் இயக்கமோ ஒரு காலமும் விரும்பியதில்லை. உங்களுக்கு தெரியும், மந்திரி பதவியிலே தூக்கி எறிந்தவர் வைகோ என்பது. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதுவரைக்கும் மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. அவரும் சொல்றாரு, இந்த நிமிடம் வரைக்கும் நான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த கட்ட நகர்வுங்கிறது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முதன்மை செயலாளரோ பொதுச் செயலாளரோ உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதற்கென்று இல்ல, அவர் தான் துரோகியாச்சே, துரோகின்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் கட்சி சார்பாக யாரும் காட்டல. குற்றச்சாட்டு ஆதாரம் இருக்கிறது என்று தலைவரும் சொல்லிவிட்டார். முத்துரத்தனத்தோட தொடர்பு இல்லை என்று மறுக்கவில்லை. முத்துரத்தனம் தான் கட்சியை விட்டு நீக்கி வைக்கப்பட்ட நபராச்சு சார். நாங்கள் நீக்கி வைக்கப்பட்ட நபர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தை அழிப்பதற்கு. அவர்களோடு உங்களுக்கு தொடர்பு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருக்கிறார்கள், இந்த குடும்பத்துக்கு ஆகாதவரோடு மனைவி தொடர்பு வைத்திருந்தார், கள்ள உறவு என்று சொல்லித்தானே அர்த்தம். அந்த கள்ள உறவை வைத்திருக்கக்கூடிய மனைவியோடு எப்படி ஒரு கணவன் வாழ்வான்? ஆகவேதான் அவரை நடவடிக்கை எடுப்பார்கள். அதற்கான கால நேரம் வரும், உயர்நிலை குழு கூடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் எதிர்பார்க்கிறோம் 1-2 நாட்களில். உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நக்கீரன் குடும்பத்துக்கு மிக்க நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.